ஒரு பனிப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ராஜன் ஒருத்தர் இருக்காரு. ராஜன்ட்ட பாத்தீங்கன்னா நிறைய ஆடுகள் இருக்கு. அந்த ஆடுகளோட தோல் எடுத்து இவரும் இவரோட மனைவியும் கம்பளிகளும் ஆடைகளும் தயார் பண்றாங்க. அதுக்கப்புறம் ராஜன் அதை விற்கிறதுக்காக போறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வராரு. வந்தவர் சொல்றாரு, நீங்க என்ன கொண்டு போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ராஜன் கொண்டு போற கம்பளிகளையும் ஆடைகளையும் காட்டுறாரு. அதுக்கப்புறம் ராஜன் இவரும் பாத்தீங்கன்னா சந்தைக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா ராஜன் கூட வந்தவர் சொல்றாரு, என்னோட உடைகளை தாங்கன்னு. அப்ப ராஜன் சொல்றாரு, இதெல்லாம் என்னோட உடைன்னு. உடனே அவர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை போய் நியாயஸ்ரீ கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட நியாயஸ்ரீ, உங்களை யாரோ போய் சொல்றீங்க, என்னால அதை கண்டுபிடிக்க முடியல, நீங்க 2 பேரும் பொருளை சரிசமமா பிரிச்சுக்கங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா ராஜனும் வேற வழி இல்லாம பொருட்களை சரிசமமா பிரிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நியாயஸ்ரீ சொல்றாரு, உனக்கு நஷ்டம் நடந்து போச்சு, 250 நாணயங்கள் தரேன், கம்பெனிகளை தர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது ராஜன் சொல்றாரு, என்னோட 1 வருஷம் உழைப்பு கண்டிப்பா தர முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மத்தவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, தாராளமா தாரேன்னு. இதை கேட்ட நியாயஸ்ரீ சொல்றாரு, நீ தான் திருடன், உன்னோட பொருளா இருந்தா இவ்வளவு கம்மியா கொடுக்க மாட்டேன், நீ இவரை ஏமாத்திருக்க, அவருக்கு 500 நாணயங்கள் கொடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரும் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம 500 நாணயங்களையும் அந்த உடைகளையும் கொடுத்துட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாரு.